அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு நோன்பை நோக்கி அடி எடுத்து வச்சுட்டோம். ரமலான் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வீடியோவில் ரமலான் 15+ ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா லேடிஸ்களுக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சமைச்ச பொருளை ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஐடியாஸ் இதில் எதுவுமே கிடையாது. நம்மளோட சமையலை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உண்டான டிப்ஸும் ஐடியாஸும் தான் இதில் கொடுத்துருக்கேன். இது கூடவே இண்டஸ் வேலியிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அதோட ஃபுல் ரிவ்யூமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன தடவை வீடியோவில் காமிச்ச கிச்சனுக்கும் இந்த தடவை வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிற கிச்சனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. போன தடவை தான் ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்சிங் பண்ணுற வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் அப்பாடா அப்படின்னு உட்காந்துருக்கும் போது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் மறுபடியும் பெயிண்டிங் ஒர்க், திருப்பியும் கிளீனிங் ஒர்க் அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லாகவே கிளீனிங்லேயே போயிருச்சு. அதனால தான் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நோம்புக்கு முன்னாடியே இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்ததுனால ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நார்மலான டேஸ்லேயே நமக்கு இஞ்சி பூண்டு இல்லை அப்படின்னா சரியாகாது. அதுவும் ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். அதை இப்போ அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்துட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்திட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். எண்ணெய், மஞ்சத்தூள் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். இப்படி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம சமைக்கும் போது மட்டும் ரொம்ப நேரம் வெளியில் வைக்காம இருந்தால் சரி. கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி அடுத்தது நமக்கு நோன்பு அப்படின்னாலே இந்த 2 பொருள் கண்டிப்பா தேவைப்படும். அதுல சப்ஜா சீட்ஸும் இன்னொன்று பாதாம் பிசின். இந்த சப்ஜா சீட்ஸ் ஈஸியா ஊறிடும். ஆனா இந்த பாதாம் பிசின் ஊறவே ஊறாது. அதுக்கு இந்த பாதாம் பிசினை மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம தேவைக்கு எடுத்து ஊற வச்சுக்கலாம். சீக்கிரமா ஊறிடும். ஓவர் நைட் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. மறந்துட்டாலுமே சீக்கிரமே ஊறிடும். பவுடர் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். அடுத்ததான் இந்த கடல் பாசி கண்டிப்பாக நோம்பு டைமில் செய்வோம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இந்த பேக்கெட் கடல் பாசி நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செய்யறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த கடல் பாசியை பாலில் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பால் திரிஞ்சு போயிடும். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த பேக்கர்ஸ் சைனா கிராஸ் இருக்கு இல்லையா, இதுதான் பாலில் கலந்தாலுமே திரிஞ்சு போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரெண்டையுமே ஒரு சிசரில் கட் பண்ணி கொஞ்சம் தூளாக்கிட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இஃப்தார் டைமில் ஏதாவது ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு இது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு எல்லாம் எடுத்து பிச்சு போட்டுட்டு இருக்கணும். நான் ரெண்டையுமே தனித்தனியாக வெவ்வேறு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எனக்கு ஒரு 15 நாளைக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு 15 நாள் கழிச்சு வாங்கிட்டு இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இஃப்தார் டைமில் ஈஸியாக ரெசிபிஸ் செய்யறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் கூடவே இந்த ஜெல்லி மிக்ஸ் பவுடருமே வாங்கிக்குவேன். இது எப்பவுமே வருஷம் வருஷம் வாங்கி வச்சுக்குவேன். பாசி இல்லாத டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இதை வச்சுமே நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். அடுத்ததான் கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவில் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவில் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா சலிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு 2 மூடி அளவில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்கும், வேற ஏதாவது ஃப்ளேவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்திக்கோங்க. எங்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இதை மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இதை இப்படி செஞ்சு வச்சுட்டாலே போதும். நமக்கு கஸ்டர்ட் பவுடர் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கடையில் செய்கிற மாதிரியே சூப்பரான நமக்கு கஸ்டர்ட் பவுடர் வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் சக்கரை சேர்த்தாம தான் செஞ்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சக்கரை சேர்த்துமே செஞ்சுக்கலாம். ரெசிபி செய்யும் போது நம்ம சக்கரை பார்த்து சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு சக்கரை போடாம தான் செஞ்சுருக்கேன். அடுத்ததான் கோதுமை மாவு வச்சு ஒரு பேன் கேக் செய்யறதுக்காக மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் அளவில் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாவை வச்சு நம்ம பேன் கேக் செஞ்சு கொடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சகர் டைமில் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்குமே ஈஸியாக இதை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இது கூட பழம் மட்டும் சேர்த்திட்டு பேன் கேக் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பழம் இல்லாமையுமே ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ராகி மாவுலையுமே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன்.
அதுக்கு போட்ட மாதிரியே 2 கப் அளவில் ராகி மாவு, 1 கப் நாட்டு சக்கரை, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவில் பேக்கிங் பவுடர். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 மாவு இருந்தாலே போதும். அவசர டைமுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம், ஸ்கூல் டைமில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு அவசர டைமுக்கு கண்டிப்பாக இந்த மாவு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து செஞ்சு வச்சு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இஃப்தார் டைமில் நோன்பு திறந்துட்டு அவ்வளோ டயர்டாக இருக்கும், என்ன சமைக்கிறதுனே தெரியாது. அதில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைக்கிறதுனா ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 3 கப் அளவில் கடலை மாவு, 1/2 கப் அளவில் அரிசி மாவு, இது கூட சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். அதே ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூளுமே வந்து சேர்த்திருக்கேன். இதில் ஃபுட் கலர்லாம் நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்திக்கலாம். நம்ம பஜ்ஜி செய்யும் போது கூட பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா சேர்த்திக்கலாம். ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னா மாவு வேஸ்ட் ஆயிரும். கடையில் செய்கிற மாதிரி பர்ஃபெக்டான பஜ்ஜி மாவு வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இதையுமே ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டைம் கிடைக்கும் போது நாமளே வீட்டில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செலவுமே வந்து கம்மியாகும். கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு திருப்தியுமே இருக்கும். அடுத்ததாக வந்து பட்டை கிராம்பு மசாலா. கண்டிப்பாக வந்து இது இல்லாமல் நம்மளுக்கு சமையல் ஓடவே ஓடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுவும் இருந்தால் தான் நமக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்கு, மட்டன் சிக்கன் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பாய் வீட்டு பிரியாணியோட சீக்ரெட் மசாலாவும் கூட. அதுக்கு 50 கிராம் அளவில் பட்டை எடுத்திருக்கேன், 10 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கிராம்பு எடுத்திருக்கேன். இது இளம் சூட்டில் வந்து நம்ம சூடு பண்ணிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓவராக கருகி போகிற அளவுக்கு சூடு பண்ணிடக்கூடாது. இளம் சூடு ஆனோனையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக அதே பேனில் 1/2 கப் சீரகம், 1/2 கப் மிளகு, 4-5 துண்டு பட்டை, 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1/2 கப் அளவில் சோம்பு, இது எல்லாமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் செய்யலாம், சுக்கா செய்யலாம். அதுக்கெல்லாம் வந்து கடைசியாக இறக்குறப்போ ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளே வீட்டில் வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து சமைக்கிற மசாலாவில் எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ரெண்டுமே சூடு ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அரைச்ச உடனே மூடி போட்டு டைட்டாக மூடி வைக்காமல் கொஞ்சம் ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. ஏன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும். அப்படியே டைட்டாக மூடி வச்சோம் அப்படின்னா மூடியில் அந்த தண்ணி மாதிரி விட்டுரும். அப்போ வந்து சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும். அதனால கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும். நம்மளோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே போனோமா வந்தோமான்னு நம்ம ஈஸியாக சமைச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். அதுவும் இப்போல்லாம் வந்து வெயில் காலம், கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கவே முடியாது. எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி சமைச்சு ரொம்பவே சலுப்பாயிரும். நோன்பு ப்ளஸ் வெயில் காலம் இதை எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான் வந்து நமக்கு கை கொடுக்கும். தயவு செய்து சமைச்சு வச்ச மீட்டை ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடாதீங்க. இது ஹெல்த்துக்கு வந்து நல்லதே கிடையாது. நம்ம வீட்டில் பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே நோன்பு வைக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் அன்ஹெல்தியான ஃபுட்டை எடுத்துக்கவே கூடாது. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவில் உடைச்ச பாசிப்பயிறு, 1 கப் அளவில் துவரப்பருப்பு, 1 கப் அளவில் கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, சுண்டல் அப்படின்னு உங்கள் வீட்டில் என்ன பருப்பெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு கப் எடுத்து நல்லா கலந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு என்னெல்லாம் பருப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா சிறுபருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், சுண்டல் 1 கப் எடுத்திருக்கேன், பச்சைப்பயிறு 1 கப் எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு அப்படின்னு எல்லா பருப்புலையுமே வந்து ஒரு கப் அளவில் நான் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது 2 ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்து கை கொடுக்கும். ஒன்று வந்து இதை வச்சு வடை செய்யலாம். இதை எடுத்து ஊற போட்டு வடை செஞ்சோம் அப்படின்னா ஹெல்த்தியான வடை வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அடுத்ததாக வந்து இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா அடை தோசைக்கு மாவு அரைக்கலாம். அதுக்கு வந்து இதில் 1 கப் பருப்பு எடுத்துட்டு 2 கப் இட்லி அரிசி எடுத்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா அடை தோசை ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்ததாக இட்லி பொடியும் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு 1 கப் அளவில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சிடலாம். அடுத்ததாக வந்து 1/2 கப் அளவில் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பையுமே வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டு அதையுமே வந்து தட்டில் வந்து எடுத்து கொட்டி வச்சிடலாம். தனித்தனியாக வந்து வறுக்கணும், அப்போ தான் வந்து வாசம் வந்து நல்லா இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த இட்லி பொடியோட வாசமே வந்து நல்லா இருக்காது. அடுத்ததாக உளுந்து பருப்பு 1 கப், அதையும் வந்து நல்ல ஒரு இளம் சிகப்பு கலரில் வறுத்துட்டு அதையும்
ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லையுமே வந்து இந்த மாதிரி இளம் சிகப்பு கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இட்லி பொடிக்கு நம்ம ரெடி பண்ணும்போது அடுப்பு பக்கத்துலேயே நின்றுக்கணும். இல்லை அப்படின்னா பருப்பெல்லாம் கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வாசமே நல்லா இருக்காது. பார்த்து பக்குவமாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா, அதோட நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவில் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கூட வந்து பூண்டுமே வந்து சேர்த்தி வறுக்கணும். பூண்டு வந்து நான் சேர்த்தி வறுக்க மறந்துட்டேன். கடைசியாக வந்து போட்டு தான் அரைச்சேன். நல்ல பொன்முருவலாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பருப்போடு சேர்த்தி இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கங்க. இனி ஒரு விஷயத்தை வந்து மறந்தாச்சு. எள்ளு வந்து வறுத்து இதோட வந்து சேர்த்திக்கலாம். கடைசியாக நான் எடுத்த கப்பில் அதே கப் அளவில் அரை கப் அளவில் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளுமே சேர்த்திக்கலாம், கருப்பு எள்ளும் சேர்த்திக்கலாம். என்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சு, அதனால வந்து நான் கருப்பு எள்ளு தான் வந்து வறுத்து சேர்த்திருக்கேன். இதை வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்திக்கலாம். உப்போட சுவை பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. கடைசியாக பூண்டு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல மணமான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. பொடி தோசை, பொடி இட்லி இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு பொடி தோசை, பொடி இட்லி எல்லாம் கொண்டு போவாங்க. அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவில் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் சீரகம், இது 2ஐயும் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா சமோசாலாம் நம்ம செய்கிறோம், இஃப்தாருக்கு வந்து சமோசா செய்கிறோம் அப்படிங்கும் போது அதில் வந்து இதை 1 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். ஏதாவது ஸ்டஃபிங் செய்யும்போது கூட 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய புளி பேஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல கொதிக்கிற தண்ணி ஊற்றி புளியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச புளியை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஆனா ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நாள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும். ரொம்ப நாள் வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நல்லா வடிச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி தனியாக வச்சுட்டு ஏதாவது ஒரு சமையலுக்கு சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு இந்த புளி பேஸ்ட் கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு தான் வந்து நான் ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணினேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா போதும். புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுறது இந்த டேட்ஸ் தான். இந்த டேட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான டேட்ஸை வந்து இன்னுமே ஹெல்த்தி ஆக்குறதுக்கு இது கூட வந்து நட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் பிஸ்தாவும் கொஞ்சம் பாதாம் வந்து எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுல வந்து பாதாம், பிஸ்தா எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட சாக்லேட் சிரப் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லாததுனால நட்ஸை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். நட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வந்து உள்ள ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ரீஃபில் பண்ணி வைக்க வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இஃப்தார் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கிறது நினைக்கும் போதே ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதில் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதனால் ஃப்ரீ டைமில் இதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து சமைக்கும் போது ரொம்ப டென்ஷன் இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக சமைக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு மட்டும் இல்லாமல் மாற்று மத சகோதரிகளுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள்னு எல்லாத்துக்குமே வந்து இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டென்ஷன் ஃப்ரீயாக சமைக்கலாம். நாள் பூரா கிச்சன்லேயே நிற்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்ததாக இண்டஸ் வேலியிலிருந்து செட் ஆஃப் 3 கடாய், தோசை தவா, ஃப்ரையிங் பேன் இது 3மே வாங்கியிருக்கேன். அதோட ஃப்ரீயாக நமக்கு தடுக்கா பேனுமே வந்து கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னையும் அவங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பிராண்டில் என்னென்னலாம் பாத்திரங்கள் இருக்கோ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
இவங்க கிட்ட வந்து ட்ரைப்ளை குக்வேர் செட்ஸ் இருக்கு, அதோட கேஸ்டர் அயன் இருக்கு, அப்புறம் பியூர் அயன் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்க்ஸ் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நாம வாங்கின பொருளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கின ப்ராடக்டோடைய டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கு, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரீ சீசனிங் அப்படிங்கிறதுனால நம்ம பெருசா மெனக்கெட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. பெருசா மெனக்கெட்டு சீசனிங் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தான் இவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. ஈஸியாவே யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓபன் பண்ணோன்னையும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தோசை தவா தான் இருக்கு. நல்ல ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாம நீட்டா வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. தோசை தவா வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது நல்லா பெருசா இருந்துச்சு, நல்ல ஷைனிங்கா இருந்துச்சு. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு யூஸ் பண்ற மாதிரியான தோசைகள் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோல பார்க்க சின்னதா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா நல்ல பெரிய தோசை தவா இது. அடுத்ததா வந்து கடாய் கொடுத்துருக்காங்க. இந்த கடாயுமே வந்து நல்ல பெரிய சைஸாவே இருந்துச்சு. இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹெவி வெயிட்டா தான் இருந்துச்சு. இதுவுமே டேமேஜ் எல்லாம் ஆகாம சேஃபா பேக் பண்ணி கொடுத்து விட்டு இருந்தாங்க. இதோட சைஸுமே நல்ல பெருசா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு தாராளமா சமைக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாவும் பெரிய சைஸாவும் இருந்துச்சு. அடுத்ததா வந்து ஃப்ரையிங் பேன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரையிங் பேனுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நல்லாவே பெருசாக இருந்துச்சு. மீன் பொரிக்கிறதுக்கு, சில்லி பொரிக்கிறதுக்கு அப்படின்னு வறுக்கிற ஐட்டம் எல்லாமே இதில் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்ல பெரிய சைஸாக நல்ல சைனிங்காக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிக்கும். இவங்க கிட்ட வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு வச்சு இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். மூணுமே வந்து நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாகவும் பார்க்க நல்ல பெருசாகவுமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு ஃப்ரீயா வந்து இந்த தடுக்கா பேன் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுவுமே வந்து சைஸ்ல நல்ல பெரிய சைஸா இருந்துச்சு. இதுவுமே வந்து நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கலாம், இந்த மாதிரியான பொரிக்கிற விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி தாளிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பியூர் அயன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக லிக்விட் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஊற்றின லிக்விட் வந்து 3 பாத்திரங்களுக்கு அப்படிங்கிறதுனால நான் ஒரு அளவுக்கு அதிகமாகவே ஊற்றிருக்கேன். நல்லா தோசைக்கல் வந்து ஸ்க்ரப்பரை வச்சு மைல்டாக வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரியே 3 பாத்திரத்தையும் நான் ஸ்க்ரப்பர் வச்சு மைல்டாக லிக்விடில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். எல்லா இடத்துலையும் பண்ற மாதிரி ஃபுல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம். சிம்ல தான் வச்சு நான் சூடு பண்ண, சீக்கிரமே வந்து சூடேறுது. ஹெவி வெயிட் அப்படிங்கிறதுனால சூடேறதுக்கு டைம் எடுக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம், சீக்கிரமே வந்து சூடேறிடுச்சு. இதே மாதிரி எல்லா பாத்திரத்துலையுமே வந்து எண்ணெய் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை வாஷ் பண்ணுறதுக்கு புது ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. கம்பி நாரெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. எந்த பொருள்லையுமே வந்து கம்பி நார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பொருளே வந்து டேமேஜ் பண்ணிடும். அதனால பார்த்து ஒரு மைல்டாக வாஷ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்பவே மைல்டாக வாஷ் பண்ணாலே போதும். இப்போ சூடுபடுத்திட்டு இந்த மாதிரி ஆவி வர்ற அளவுக்கு வந்து சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டாலே போதும். இவ்வளோதான் இதோட சீசனிங்கு. இவங்க ஆல்ரெடி ப்ரீ சீசனிங் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு எந்த விதமான கஷ்டமுமே இல்லை. நான் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கவே இல்லை, சிம்மில் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே சூடேறுது. நார்மலாக ஒரு தோசைக்கல் வாங்கணும் அப்படின்னா அதை பழக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஆனால் இதில் எந்த விதமான ரிஸ்க்குமே கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 2-3 டைம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து இதில் தோசை வரும். இந்த ஃப்ரையிங் பேனில் மீன் வந்து பொரிச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஒட்டாமல் உடையாமல் அழகாக வந்துச்சு. நார்மலாக இரும்பு பாத்திரம்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த ரெட் கலரில் இரும்பு கரையாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் இதில் இல்லவே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சில பாத்திரத்திலேயே வந்து மீன் எல்லாம் பொரிக்கும் போது ஒட்டி பிடிச்சிரும், நமக்கு வந்து டென்ஷன் ஆகும். ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இந்த பாத்திரத்தில் இல்லை. புதுசாக வாங்கணும் அப்படின்னு கூட இல்லாமல் நல்லாவே சூப்பராக வருது. அடுத்ததான் தோசை தவாவை சூடாக்கிட்டு லைட்டாக தண்ணி மட்டும்தான் தெளிச்சிட்டு அப்படியே தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கூட பயந்துட்டே தான் தோசை ஊற்றினேன், எப்படி வருமோ அப்படின்னு பயமாகவே இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக நல்ல முருகலாக நல்லா வந்துருந்துச்சு. பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்துருந்துச்சு.
இது வந்து கடையில் வாங்கின மாவு, நான் அரைச்ச மாவு கூட இல்லை, அதுக்கே வந்து இவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. எந்த இடத்துலையுமே ஒட்டி பிடிக்காமல் ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக வாங்கலாம். மீன் பொரிச்சதுமே வந்து உடையாமல் அழகாக வந்துருந்துச்சு, கல்லில் ஒட்டவே இல்லை. தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சுன்னு. நான் சுட்ட ஃபஸ்ட்டு தோசையே வந்து எனக்கு சூப்பராக தான் வந்துருந்துச்சு. இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வந்து இதை நம்பி வாங்கலாம். இதில் எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லை. அடுத்ததாக கடாயில் வந்து இன்னைக்கு பட்டர் பன்னீர் மசாலா தான் செஞ்சு பார்த்தேன். அதுவுமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு சில இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது அந்த இரும்பு ஸ்மெல் எல்லாம் வரும். அதுவே வந்து நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் இதில் கண்டிப்பாகவே இல்லை. ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நல்ல ஈவனாக சூடேறி நல்லா எல்லா பக்கமுமே வந்து பரவலாக கொதிக்குது. நல்லா இருக்குது சமைக்கிறதுக்கு. சொல்ல போனால் இந்த பாத்திரத்தில் நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சமைக்கவே இல்லை, சிம்மில் வச்சு தான் சமைச்சிட்டு இருக்கேன். அதுக்கே வந்து நல்லா சூடேறுது. கடைசியாக இதில் பன்னீர் கட் பண்ணிட்டு போட்டுட்டேன். நல்லா கொதிச்சு ஈவனாக வெந்து சூப்பராக இருந்துச்சு பன்னீர் பட்டர் மசாலா. எனக்கு இவங்க ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களுமே வந்து நம்பி வாங்கலாம். இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஹிட் ப்ராடக்ட் தான். பாருங்க எப்படி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சமைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய பாத்திரமாவே இருந்துச்சு. நல்ல ஈவனா எல்லா இடத்துலையும் கொதிச்சு நல்லாவே வந்து சமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு. உங்களுக்கும் இவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டில் போய் வாங்குங்க. அடிக்கடி ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். சமைச்சு முடிச்சுட்டு இதை நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ரொம்ப நேரம் வந்து அதே பாத்திரத்தில் வைக்க வேண்டாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஒட்டியெல்லாம் பிடிக்காமல் அடி பிடிக்காமல் எப்படி வந்து வந்திருக்கு பாருங்கள். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து அதே மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு மைல்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை கிளாத் வச்சு இப்படி நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சிடணும். அவ்வளோதான். ஃபுல் பாத்திரத்துலையுமே நல்லா வந்து எண்ணெய் தடவி வச்சுருங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம எப்போ வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடணும் ஒரு ஓரமாக. அதுக்கப்புறமா நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்போ எடுத்து நார்மலாக சமைச்சாலே போதும். இதில் எந்த விதமான ஃபால்ட்டுமே கிடையாது. இது வந்து விலை அதிகம் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது ஒரு தடவை வாங்கி போட்டால் போதும், காலத்துக்கும் அப்படியே கிடக்கும். அதனால நம்பி வாங்கலாம். இதே மாதிரியே எல்லா பாத்திரத்தையும் இதே மாதிரி மெத்தடில் கழுகி தொடச்சி வச்சுட்டேன், எண்ணெய் தடவி வச்சுட்டேன். ஈரத்தோடு வச்சிடாதீங்க. ஈரத்தோடு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து துரு பிடிச்சிடும். இரும்பு பாத்திரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக துரு பிடிக்கும். நல்லா கழுகிட்டு நல்ல ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். தோசை தவாலையுமே வந்து அதே மெத்தடில் கழுகிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து எண்ணெய் தொடச்சி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இதையவே ஃபாலோ பண்ணிட்டா போதும். இதுதான் இதோட மெயின்டெனன்ஸ். இவங்க கிட்ட ரீசனாக வந்து இந்த ப்ராடக்ட்டுமே நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். இது வந்து பாட்டம் மட்டும் ட்ரைப்ளை பாட்டம். இது கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக காம்பேக்டாக இருந்துச்சு. இதுவுமே வந்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. எனக்கு கண்டிப்பாக யோசிக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அலுமினிய பாத்திரத்துல எல்லாம் சமைக்கும் போது அதோட டாக்ஸின் வந்து வெளிப்பட்டு நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து கெடுதல் தான். ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் இண்டஸ் வேலி கேஸ்டர் அயர்ன் செட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. நம்பி வாங்கலாம். இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான கெடுதலுமே கிடையாது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இவங்களோட வெப்சைட்ல போய் வாங்குங்க. அடிக்கடி ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு இண்டஸ் வேலி யூஸ் பண்ணி பாருங்க. இன்றைக்கி பார்த்த எல்லா ப்ரிப்ரேஷனுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரமலான் மாதத்தில் முழு அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தரணும்னு துவா செய்கிறேன். நீங்களும் எனக்கும் என் குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.